ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் மீடியா query பற்றி பார்க்க போகிறோம். மீடியா queryனா என்னென்னா யூசரோட டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட் டிசைனை வந்துட்டு அடாப்ட் பண்ணி அதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலுக்கு ஒரு ஸ்க்ரீன் சைஸில், டேப்லெட் ஒரு ஸ்க்ரீன் சைஸில், அதுக்கப்புறம் லேப்டாப் ஒரு ஸ்க்ரீன் சைஸ். ஸோ இது மூணுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஓரியன்டேஷன் அண்ட் ரெசல்யூஷன்ஸை அலைன்மெண்ட் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு மீடியா query. ஓகேவா? ஸோ இப்போ அது எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மீடியா query கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மெயின் div tag எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே 2 3 குட்டி குட்டி div tags வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் மெயின் div tag ஒன்று எடுத்துக்கிறேன். இது கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு மெயின்னு சொல்லி நேம் பண்ணிக்கிறேன் இதுக்கு. ஓகேவா? இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 3 div tags எடுத்துக்கலாம், குட்டி குட்டி div tags. இந்த 3 குட்டி div tagsக்கும் வந்துட்டு நான் கிளாஸ் நேம் வந்துட்டு container1 container2 மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? container1. ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு div tags வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது container2 container3ன்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். lorem20ன்னு சொல்லி ஒரு 20 வேர்ட்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே போட்டேன். அப்புறம் இதுக்குள்ளே வந்துட்டு lorem30ன்னு சொல்லி ஒரு 30 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்துட்டு lorem20ன்னு சொல்லிட்டு இன்னொரு 20 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு 3 div tags வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த 3 div tagsக்கும் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு பேக்ரவுண்ட் கலரும் பேடிங் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கண்டெய்னரை செலக்டராக எடுத்துக்கிட்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கனால டாட் யூஸ் பண்ணி கண்டெய்னர் ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் 3க்கும் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு அக்வா, அதுக்கப்புறம் பேடிங் செட் பண்ணிக்கலாம். பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் பேடிங் அரௌண்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி container2 அண்ட் container3க்கும் வந்துட்டு நம்ம செட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு 3 டிஃப்ரெண்ட் div tags வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். 3க்கும் 3 கலர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் மினிமைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்துட்டு இல்லை. அதே மாதிரி ரோ வைஸாக வந்துட்டு அலைன்மெண்ட் வந்து இருக்குது. சப்போஸ் ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப்பில் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும், அப்புறம் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட அலைன்மெண்ட்டை வந்துட்டு நம்ம ஈஸியாக மீடியா query யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீன் சைஸ் வந்துட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணி இடத்துல இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இடத்துல வந்து டயலாக் பாக்ஸ்னு ஓப்பன் ஆகும். ஸோ ஓகே, எலமெண்ட்ஸ் கன்சோல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஐக்கானோட டிஸ்பிளே ஆகுது எலமெண்ட்ஸ் பக்கத்தில், ஒரு டாகுல் டிவைஸ் டூல் பார்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சைஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு 839 வித்தில் இருக்குது. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். எனக்கு 147 வித். ஸோ இந்த மாதிரி இதில் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சைஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமென்ஷனை செட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் கொஞ்சம் டிஃபால்ட் செட்டிங்ஸும் இருக்குது பாருங்கள். ஒரு சில மொபைல் கேசஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி ஐஃபோன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெப்சைட்டை வந்துட்டு அலைன் பண்ணணும், ரெஸ்பான்சிவாக சேஞ்ச் பண்ணணும்னாலும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வித் அண்ட் ஹைட் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு ரோ பை ரோவாக தான் இருக்குது. ஓகேவா? 777 வித் இந்த வித் வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ரோஸ் எல்லாமே வந்துட்டு காலம் வைஸ் செட் ஆயிடணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த ஸ்க்ரீன் சைஸை வந்துட்டு நம்ம இந்த மெயின் டிவ்வுக்கு தான் வந்து செட் பண்ண போகிறோம். இந்த கண்டெய்னர் 3 கண்டெய்னர் இருக்குது. இந்த 3 கண்டெய்னருக்கு ஒரு மெயின் டிவ் ஒன்று செட் பண்ணியிருக்கோம்ல, இந்த டிவ்வுக்கு தான் வந்துட்டு நம்ம மீடியா query செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மீடியா query செட் பண்ணுறதுக்கு முன்னாடி @media-ன்னு சொல்லி அந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம கால் பண்ணிக்கலாம். @media. ஸோ இந்த @media பக்கத்தில் வந்துட்டு 3 விதமான அட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஆல், ஒன்று பிரிண்ட், ஒன்று ஸ்க்ரீன். ஸோ ஸ்க்ரீன் செட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நம்மளோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷனில் இருக்கும்போது மட்டும் வந்துட்டு அந்த மீடியா query வந்து செட் ஆகிருக்கும். நம்ம செட் பண்ணுற சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வந்து செட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் பிரிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, இதே இந்த வெப்சைட் இந்த மாதிரி ஏதாச்சும் போஸ்டர் டிசைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பிரிண்டிங்கு போகும்போது அந்த டிஃப்ரெண்ட் சைஸில் பிரிண்டிங் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மீடியா query அப்ளை ஆகாது. ஓகேவா? ஸ்க்ரீன் செட் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் பிரிண்ட் செட் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகும். சப்போஸ் நீங்கள் ஆல் செட் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் அண்ட் பிரிண்டிங் எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த மீடியா query வந்து அப்ளை ஆகிரும். ஓகேவா? ஸோ இப்போ @media ஆல்னு சொல்லிட்டு நான் அட்ரிபியூட் செட் பண்ணிட்டேன். சப்போஸ் நீங்கள் இங்கே எதுவுமே செட் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு ஆல்னு சொல்லி அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஆல் செட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம 2 விதமாக செட் பண்ணலாம். மேக்ஸிமம் வித் அண்ட் மினிமம் வித்.
இந்த இடத்துல நான் வந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் வித் 705 வரும்போது, எனக்கு அந்த பேக்கிரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிரு. அதுக்கப்புறம் எல்லாமே காலம் வைஸ் சேஞ்ச் பண்ணிருன்னு நான் சொல்றேன். சப்போஸ் மினிமம் வித்லயே நம்ம செட் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸிமம் வித் செட் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வந்துட்டு மேக்ஸிமம் ஹைஃபன் வித் செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வித் எவ்வளோ இருக்கணும்னா, எனக்கு ஒரு 705 பிக்சல் வரும்போது எனக்கு என்ன ஆகணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் மீடியா query வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த மெயின் கண்டெய்னருக்கு நான் டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரோ வைஸா அலைனா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு காலம் வைஸா செட் பண்ண போறேன். ஸோ எப்போ அது காலம் வைஸா சேஞ்ச் ஆகணும்னா, ஸோ இதில் நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஸ்க்ரீன் சைஸ் வந்துட்டு 705. ஸோ 705 அண்ட் 705க்கு கீழே வர எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்குமே வந்துட்டு இப்போ நான் செட் பண்ணுற CSS ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு இந்த மெயின்க்கு எடுத்துக்கிறேன். டாட் மெயின்னு சொல்லி அந்த மெயின் கண்டெய்னரை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் வந்துட்டு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் செட் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் செட் பண்ணதுனால ரோ வைஸில் அலைனாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எனக்கு காலம் வைஸில் அலைன் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இங்கே ரெஸ்பான்ஸு 525 வித் இருக்கு. ஸோ 705க்கு கீழே செட் ஆகிருக்கிற எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்குமே வந்துட்டு எனக்கு காலம் வைஸ் அலைன் ஆயிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் 705க்கு மேலே போகிறேன். ஓகே. இப்போ நான் வந்துட்டு 706 கொடுக்குறேங்க. 706 கொடுக்கும்போது எனக்கு வந்து ரோ வைஸில் தான் அலைனாக இருக்குது. 705 அண்ட் 705 கீழே இவ்வளோ சின்னதாக போனாலும் எனக்கு வந்துட்டு காலம் வைஸாக அலைன் ஆயிரும். ஸோ இதான் வந்துட்டு மேக்ஸிமம் வித். எனக்கு 705 அது கீழே செட்டாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே ஃப்ளக்ஸ் செட் பண்ண அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? நான் வந்துட்டு புதுசாக இன்னொரு மேக்ஸிமம் வித் எடுத்துக்க போகிறேன். ஸோ 402 எடுத்துக்க போகிறேன். ஸோ திருப்பி இன்னொரு மீடியா கூட செட் பண்ண போகிறேன் அந்த மேக்ஸிமம் வித்துக்கு. ஸோ அட் மீடியா ஆல் அண்ட் இப்போ மேக்ஸிமம் வித் செட் பண்ணுறேன். மேக்ஸிமம் வித் இங்கே எவ்வளோ பிக்சல்? 402 பிக்சல் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 402 பிக்சல். இப்போ ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ். ஓகேவா? இதுக்குள்ள டாட் கண்டெய்னர் 1 மட்டும் எடுத்துக்கிறேன். கண்டெய்னர் 1 மட்டும் எடுத்துட்டு எனக்கு 402 அதுக்கு கீழே வர எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்குமே வந்துட்டு எனக்கு அதோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபாண்ட் சைஸு பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு டார்க் ப்ளூ கொடுத்துட்றேன். அதோட ஃபாண்ட் சைஸை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஸ்மால் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு 402 பிக்சல் அதுக்கு கீழே வர எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்குமே வந்துட்டு எனக்கு பேக்ரவுண்ட் கலர் அண்ட் ஃபாண்ட் சைஸ் ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருக்கணும். நான் 750ல் இருக்கேன். ஸோ எனக்கு இங்கே 496 வந்ததுக்கப்புறம் எனக்கு காலம் வைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் ஒரு 358 வந்துட்டேன். இந்த இடத்துல எனக்கு டார்க் ப்ளூ கலர்லையும் அந்த ஃபாண்ட்டோட சைஸும் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு 403 கொடுத்தேன்னா எனக்கு வேறு கலரில் சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள், ஸ்கை ப்ளூவில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ 402 அண்ட் 402க்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்குமே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி செட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிற மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா கிளாஸஸ்க்குமே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி செட் பண்ணேன், இந்த ஸ்க்ரீன் சைஸில் இந்த மாதிரி செட் பண்ணேன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல மேக்ஸிமம் வித் கொடுக்காம மினிமம் வித் கொடுக்குறேன். ஸோ எனக்கு 402 அண்ட் 402க்கு மேலே இருக்கிற எல்லா சைஸுக்குமே வந்துட்டு எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலர் இந்த ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் வித் செட் பண்ணேன்னா 402 அண்ட் 402க்கு கீழே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி செட் பண்ணணும்னு அர்த்தம். மினிமம் வித் செட் பண்ணேன்னா 402 அண்ட் 402க்கு மேலே இருக்கிற எல்லா சைஸஸ்க்குமே வந்துட்டு எனக்கு இந்த கலர். இப்போ நான் வந்துட்டு 560 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 709 எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கலரும் அந்த டெக்ஸ்டோட சைஸும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் 402க்கு கீழே வந்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 400 கொடுக்குறேன். பாருங்க, 402க்கு கீழே வந்துட்டேன். ஆனால் எனக்கு நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கிறோம்ல இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர், அந்த கலர் வந்து செட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்மளோட டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த சைஸில் நமக்கு என்னென்ன CSS ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா CSS ப்ராப்பர்ட்டியும் எனக்கு 400ல் இந்த CSS ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகணும், 500ல் இது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்க்ரீன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்துட்டு மீடியா query. ஓகே, இந்த அட் மீடியாங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வித் அண்ட் மினிமம் வித் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ள என்ன CSS ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோமோ அது வந்துட்டு எனக்கு செட் ஆயிரும். ஓகேவா? மேக்ஸிமம் செட் பண்ணோம்னா எனக்கு மேக்ஸிமம் அதுக்கு கீழே இருக்கிறது, மினிமம் செட் பண்ணோன்னா மினிமம் வித் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்க்ரீன் சைஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் CSS ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.